ரம்யா நெஞ்சு வலி அண்ணே. எனக்கு 2 பேரும் மைக் கழட்டி சென்டர் டேபிள் வச்சிருங்க. என்னடி இது? நான் உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்தேன். அவர்களோட சத்தமா பேசினா தானே சார் அது வேலைக்காகும். மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? ஷோ பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். யாரு பேச எதுவுமே கேட்கல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 69 எபிசோட் 70 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழங்கும் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் இன்னைக்கு எபிசோடே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃப்ரைடே எபிசோட் இன்னைக்கு இருக்காது அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த பார்வதியும் கமருதியும் இந்த வாரம் முழுக்க பண்ண லீலைகள். அந்த மாதிரி மைக்கை கழட்டி வச்சு பேசுறது, மறைச்சி பேசுறதுன்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தெல்லாம் பண்ணி பிக் பாஸே கடுப்பாகி வீட்டில் இருக்கிற 50 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து அதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மைக்கை கழட்டி வச்சு பேசி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாகி அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்ந்து இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட பாருங்க, பிக் பாஸ் சம்மதிக்காம பிக் பாஸுக்கு வந்து ஒரு பயமே இல்லாம மைக்கை கழட்டி வச்சு பேசுறது, மறைச்சி பேசுறது, மலையாளத்தில் பேசுறது, அது மட்டும் இல்லாம டோருக்கு பின்னாடி போய் கண்ட கர்மத்தெல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் முழுக்க எவ்வளவு கீழ்த்தரமா செயல்பட முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, இந்த வாரத்தில் வந்து சாட்டர்டே எபிசோட் தான் பயங்கரமா இருக்க போது. இவங்க 2 பேருக்கு மட்டும் தனியா ஒதுக்கி ஒரு ரோஸ்ட் கொடுக்க போறாரு. பயங்கர ஃபயரா இருக்க போது. இந்த சீசன்லயே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எபிசோடு இதுதான்டா. என்ன பண்ண போறாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆனா நம்ம எதிர்பார்த்தது இவங்க 2 பேருக்கு மட்டும் ஒதுக்கி ஒரு ரோஸ்ட். ஆனா விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்ல, இவங்க 2 பேர் மட்டும் தனியா ஒதுக்கி வச்சுட்டு வீட்ல இருக்கிற 50 பேரையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ண வினோத்தை கொஞ்சம் ரோஸ்ட் பண்றாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா சம்மந்தமே இல்லாம அமித் அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னே தெரியல, அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா அது நார்மலா தான் தகாத வார்த்தை. நான் ஒரு நிமிஷம் சொன்ன நிப்பாட்டிடணும். ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட. நம்ம கமல் சார் முன்னாடி பிக் பாஸ்ல சொல்லுவார் தெரியுமா, எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமே எபிசோட்ல கிடையவே கிடையாது. நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டை வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம எதையோ பத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தத்தில் கண்டஸ்டன்ஸ் எப்படி போக போக நாங்கள் வந்து ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்களோ, அதுக்கு ஈக்குவலா ஹோஸ்டா நான் உங்களுக்கு ஒன்றும் சலைச்சவங்க கிடையாதுடா, நானும் ஒஸ்டா ஹோஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பேர் தான் பட்டிருக்காரு போல இருக்கு. இந்த சீசன்ல இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான எபிசோடுனா அது இந்த எபிசோடு சொல்லி கை காமிச்சிட்டு போயிடலாம் போல. வீட்டில் இருக்கவங்க தான் காப்பி டீ கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை குடிச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோமா, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். அந்த விஜய் சேதுபதி ஆரம்பிக்கும் போதெல்லாம் பயங்கர பிரமாதமா தான் ஆரம்பிச்சாப்ல. அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள போகும்போது என்கிட்ட பயங்கர போல்டா பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்களோட போல்ட்னஸ் எல்லாமே மைக்க மறைச்சு பேசுறது தான் போல இருக்கு. இவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க. ஆனா அதோட குற்ற உணர்ச்சி இவங்க கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவங்க 2 பேரும் அனுபவிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்துனாங்க. வாங்க என்னன்னு கேப்ப வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள போனாப்ல. சரி ரைட், ஏதோ பெருசா பண்ண போறது போல அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உள்ள போன உடனே என்னப்பா டீ காஃபிலாம் இல்லாம எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, கஷ்டமா இருக்குன்னு தெரியல, அப்போ எவ்வளவு பெரிய போராட்டம்லாம் பண்ணிருக்கணும், ஆனா எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையே, அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டி உட்கார வச்சுட்டு சரி ஓகே நீங்க 2 பேர் மட்டும் நில்லுங்கன்னு சொல்லி பார்வதி கமருதியில நிக்க சொன்னா அதுக்கும் ஆடியன்ஸ் சைடுல இருந்து கத்துறாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க இந்த வாரம் முழுக்க நம்ம பண்ண லீலைகளுக்கு தான் பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ் வந்துருச்சு போல இருக்கு, பயங்கரமா கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி அட்லீஸ்ட் இவங்க 2 பேரும் நிக்க வச்சிருக்காப்லையே, ஸ்டார்டிங்லேயே போட்டு 2 பேரும் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு கிளின்னு கிளிக்க போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா இவர் என்னதமா சொல்றாப்ல, பிக் பாஸ் மைக்க மாட்ட சொன்னா உங்களுக்கு மன உளைச்சலா இருக்குது, ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி இருக்கு, ஆடியன்ஸ் கூட பேச வேணாம்னு சொல்றாங்க, மைக்க மறைச்சிங்க, மைக்க கழட்டி உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் என்ன சார் மைக் அட கழட்டி வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இதுதான் சான்ஸ்னு கழட்டி வச்சுட்டு ஓரமா போய் உட்காந்துட்டாங்க. உட்காருங்க, நான் மற்றவங்க பேசிக்கிறேன், இங்கே உட்காருங்க. அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் நிற்க வச்சு நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாப்புல, அதில் நிறைய வார்த்தைகள்லாம் விடுவாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சி கிளி நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு விடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2 பேரும் அமைதியாக ஓரமாக கம்மன் உட்காந்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி மையை கழட்டி வச்சு உட்கார வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல, அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா மற்ற ஹவுஸ் மேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, சரி ரைட் இதுக்கப்புறம் 4 நாள் தப்பு பண்ணிடுவோம், ஃப்ரைடே எபிசோட்ல மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காந்துருவோம், வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்தாருன்னா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் நம்மளை பேச
பேச விடாம மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்கார வச்சிருவான்ற மாதிரி நினைச்சிட மாட்டாங்க. போன வாரம் மட்டும் இந்த மேட்டர் ரம்யாக்கு தெரிஞ்சிருந்தா இதை சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்களே. பேச இருந்தா எனக்கு கத்தி பேசுங்க, நம்ம கேட்டுப்போம். உங்கள்கிட்ட வரும்ப பேசுங்க, எனக்கு 2 பேரும் மைக் கழட்டி சென்டர் டேபிள் வச்சிருங்க. சரி ரைட், அவங்க 2 பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓரமா உட்கார வச்சிட்டாப்ல. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்டாருன்னா, இவங்க 2 பேரும் கில்ட்டா ஃபீல் பண்ணாங்களா இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அதை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி ரைட், எல்லாரும் கழுவி கழுவி ஊத்த போறாங்க, அதை பொறுமையா உட்காந்து அவங்க கேட்க போறாங்க, இதுதான் அவர் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா ஃபர்ஸ்டா வினோத் கிட்ட, வினோத் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கல் நையாண்டி விட தான் ஆரம்பிச்சாப்ல. அதுக்கு வினோத் என்ன சொன்னார்னா, இல்ல சார், அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ற மாதிரி நாங்க எதிர்பார்க்கல, அப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்க பண்ணிருக்கவே மாட்டோம்ன்ற மாதிரி சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க சொல்ற பதில் வேற. நான் கேட்டது அவங்க 2 பேரும் கில்ட்டா ஃபீல் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல, இல்ல சார், அதாவது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஷாக் ஆனாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க கில்ட்டா ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இருந்தாலும் சரி ஓகே ஓகே, நீங்க உட்காருங்க, உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன், ஏன்னா நீங்க அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சுல, அதெல்லாம் உங்ககிட்ட அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வினோத்துக்கும் இந்த இடத்துல வந்து ரோஸ்ட் தேவைதான். ஏன்னா 2 பேர் தப்பு பண்றாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும், நீங்க பாருடா நீங்க பண்றது தப்பா இருக்குடா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லணும். ஆனா வினோத் அந்த விஷயத்தை பண்ணவே கிடையாது. வினோத் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட சேர்ந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாப்ல. ஸோ இந்த இடத்துல வினோத்துக்கும் ரோஸ்ட் தேவை அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா வினோத்துக்கு ரோஸ்ட் தேவை அப்படிங்கிறதா தேவை. உட்காருங்க, அவங்கள்ட்ட திரும்பி வரேன். நான் அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ல. அடுத்த சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, பனிஷ்மென்ட் அனௌன்ஸ்மென்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கில்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிருந்தாங்க, அண்ட் கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் பெட்ல போய் படுத்துக்கிட்டு இது பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, இது பண்ணிருந்தாங்கன்னு மொட்டையா சொல்லிட்டாங்களாமா. உடனே கமர்தனுக்கு பயங்கரமா கோவம் வந்து, இதுனா எது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலலாம் அடிச்சிட்டு இருக்காப்ல. அந்த மனுஷன் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ இந்த வீட்டுக்குள்ள வந்து தப்பா அவர் எதுவுமே பண்ணது கிடையாது, கீழ்த்தரமான செயல்லாம் பண்ணதே கிடையாது, அவருக்கு வந்து கலங்க உருவாக்குற மாதிரி எந்த ஒரு செயலையும் அவரா செஞ்சது கிடையாது. இப்ப சாண்ட்ரா வந்து பெட்ல கடந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மொட்டையா சொல்லும்போது அது ஆடியன்ஸ்க்கு வந்து தப்பா கன்வே ஆகி இவர் பேருக்கு கலங்க வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து ரியாக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பெட்ல வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. கம்மு வந்து இல்ல சாரி, கம்மு வந்து கமருதீன் வந்து அப்புறமா சாண்ட்ரா வந்து கமருதீன்லாம் பார்வதி மடியில தான் படுத்து கிடந்தாப்ல. அதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் கில்ட்டி ஃபீல் இல்லையான்ற மாதிரி நாங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு கேமராமேன்லாம் போயிட்டு தோப்பு கரணம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த பனிஷ்மெண்ட் அவங்க ஒழுங்கா பண்ணாதப்பவே அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணலன்றது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து உங்க பெட்ல படுத்து கிடந்தாங்க, மடியில படுத்து கிடந்தாங்க, அதாவது அவங்க குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க கொடுத்த வேலையை அவங்க சரியா பண்ணாம எங்களை தான் குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த வேலையை பார்த்தா உங்களுக்கு பால் முட்டை டீ காஃபி எல்லாம் கிடைச்சிருமா, நீங்க வந்து கஞ்சி குடிச்சுலாம் டாஸ்க் எல்லாம் பண்ண தான் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கறதுக்கு எங்களை பார்த்து அவங்க தான் அதிகமா கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளவு பேர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வதி கமருதி நிறைய திட்டு வரான்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் போகவே மாட்டாப்ல. மறுபடியும் வினோத் கிட்ட, ஏங்க இவ்வளவு பேர் இவ்வளவு ஆங்கிள் சொல்றாங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வினோத் கேட்டிருந்தாப்ல. அப்ப வினோத் என்ன சொன்னார்னா, அதான் சொன்னேனே முன்னாடியே, அதாவது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஷாக் ஆனாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க கில்ட்டா ஃபீல் பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னா, அப்படி சொன்னீங்களா, அப்படி சொன்னாரு, சொல்லல, அப்ப ஒரு உட்கார சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி, ஆடியன்ஸ் வினோத் உட்காருங்க உட்காருங்க அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வினோத் உட்கார்றாப்ல. அவர் பூசி முழுகிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? உட்காருங்க வினோத், சொல்லுங்க. நாங்க மொத்தம் நம்மளா இந்த வாரம் முழுக்க தப்பு பண்ண பார்வதி கமருதீனை கண்டிக்கிறதுக்காக தான் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோடுக்கு வருவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, அவங்க பண்ணதுன்னா அவ்வளவு பெரிய தப்பா, மைக்க மறைச்சு பேசினாங்க, அதுல என்ன இருக்கு, அதனால தான் ஓரமா உட்கார வச்சிருக்கேன். ஆனா அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணாரு பாருங்க வினோத், அதை சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம வினோத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை உட்கார வச்சுட்டு மறுபடியும் கேட்டா திவ்யா ரம்யா இவங்க எல்லாருமே அதே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பெட்ல படுத்து கிடந்தாங்க, மடியில படுத்து கிடந்தாங்க, ஈவன் அதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்த அடுத்த நாளே ஜாக்கிங் போகும்போது கூட மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசிட்டு தான் ஜாகிங்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அமித் கிட்ட, அமித் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும்னு என்ன இருக்கு, ஆனா என்ன கேட்கறது ஒன்று தெரியலங்க, நீங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம அவர்கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு இருக்கு அமித், ஆனா உங்கள்கிட்ட என்ன கேட்கறேன்னு தெரியல அமித், உட்காருங்க. இதில் சபரி மட்டும் தான் இந்த விஷயத்தையே மென்ஷன் பண்ணாப்ல. எல்லாருமே கோர்ட் டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க வெளியே வராம பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெளியே வந்தாங்க. அப்பதான் இவங்க கொஞ்சம் கூட கில்ட்டாவே ஃபீல் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி அப்பயாச்சும் விஜய் சேதுபதி அப்படி என்னப்பா எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் டோருக்கு பின்னாடி போய் அப்படி ரகசியமா பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் விட்டுட்டாப்ல. நான் நினைச்சேன் பிக் பாஸே கடுப்பாய் மைக்கெல்லாம் கழட்டி போட்டு உள்ள இறங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டேன். பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்குற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி ரைட் வேற யாரும் பேச விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மறுபடியும் வினோத் கை தூக்கணாப்ல. வா வா வா
வா உனக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வினோத்கிட்ட இறங்கிட்டாப்ல. என்னப்பா நீ, அதாவது உனக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ற தப்பே உனக்கு தெரியாதுல, நீங்க சப்போர்ட் பண்ணி தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காப்ல. அந்த மனுஷனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காப்ல. வினோத் பண்ணது தப்பு தான், அதை இல்லைன்னு நாங்க சொல்லவே கிடையாது. தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் தப்பு தான். அதாவது தப்பு பண்ணவங்களை உட்காந்து ஒரு நாள் முழுக்க திட்டி முடிச்சிட்டு கடைசியா ஏங்க அவ்வளவு தப்பு பண்றாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களே, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்பு பண்ணும்போது தப்புன்னு தாங்க சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றதோ திட்டுறதோ ஓகே. ஆனா தப்பு பண்ணவங்களை அப்படியே டீல்ல விட்டுட்டு சப்போர்ட் பண்ணவன மட்டுமே பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சத்தியமா புரியவே இல்லை. நீங்க உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நண்பர்கள்னு சொன்னா போதும், என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சேதுபதி அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு கடைசியா நான் பார்வதி கமுர்தினை திட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாப்புல. பரவாயில்ல இப்பயாச்சும் ஹெவியா திட்டுவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, எங்க டாஸ்க்னா பரவாயில்லங்க, நீங்க யாருங்க உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஹெவியா திட்டி விட்டாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாய் போச்சு. அந்த கூடவே அந்த 13 பேருக்கும் நீங்க கொடுப்பீங்களாங்க பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நாக்க கொடுக்குற மாதிரிலாம் கேட்டாப்புல. எதுக்கு இவ்வளவு ஹார்ஷாலாம் பேசணும், கொஞ்சம் பொறுமையாவே பேசலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த கடைசியா இந்த 13 பேரையும் நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டிட்டு கூடவே ஏங்க இவங்க 3 பேரையும் உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. இருந்து 3 பேரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வினோத்தி கூடவே சேர்த்து விட்டார் போல இருக்கு. அண்ட் அதுல வேற இவங்க 3 பேர் வந்து உங்களை குரூப்பிசம்ன்ற மாதிரி சொல்றாங்களே, அப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து செய்யறது குரூப்பிசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே 50 பேர் கிளாப் பண்ணாங்க. எவனும் கிளாப் பண்ணாதீங்க, நான் கிளாப் பண்றதுக்காக சொல்லலன்றான் சொல்றாரு. 13 பேர்ல 12 பேர் காணா வினோத் அவங்க சைடு, அவங்க 3 பேர் ஒன்னு சேரும்போது குரூப் பேசுமா தெரியலையா உங்களுக்கெல்லாம்? சரி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தினாலும் மறுபடியும் பார்வதி கமர்தின் கிட்ட வந்துட்டாப்ல. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தான் போட்டு உரின்னு உரிக்க போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா மறுபடியும் அவங்க விட்டு அமித் கிட்ட வந்துட்டாப்ல. அவங்க 2 பேரும் க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீங்க எதுக்குங்க பண்றீங்க, அதை விடுங்க. 2 பேரும் கத்திட்டு இருக்கும்போது தலையா நீங்க என்னங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு டாபிக்ல இருந்து ஏதோ ஒரு டாபிக் ஜம்ப் பண்றாப்ல. அதுல வேற சரி ரைட் அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம், அவங்க கேப்டன்சி வரும்ல அப்ப பேசிக்கலாம் சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்காருங்க சார் அப்புறம் பேசுவோம், கேப்டன்சி டாஸ்க் பத்தி பேசுவோம். பட் என்ன இருந்தாலும் கடைசியில பார்வதி அப்படி தத்தளிக்க விட்டாரு பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது பார்வதி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்வதி சொல்ல வராங்க, எனக்கு கேட்கல சத்தமா இன்னும் சத்தமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆடியன்ஸ் உங்களுக்கு கேட்குதா, அவங்களுக்கும் கேட்கல இன்னும் சத்தமான்னு சொல்லி வெறியேத்தி பார்வதியால ஐயோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு வரோம், ஆனா கடைசியில் நம்மளால சொல்ல முடியலையே, இந்த நேரம் பார்த்து நம்ம கிட்ட மைக்கிலேயே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவிச்ச தவி இருக்கு பாருங்க. ஐயோ அதுதான் விஜய் சேதுபதியின் வெற்றி, இந்த ஷோடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில எதுவும் கேட்கல நான் பிரேக் விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டு போனாரு பாருங்க. ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு ஒரு மாஸ் மியூசிக்லாம் போட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஷோ பயங்கர ஹைலைட்டா இருந்திருக்கும். இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். யார் பேச எதுன்னு கேட்கல. அதாவது விஜய் சேதுபதி பார்வதிக்கும் கமர்தீனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா, அவர் பிரேக் விட்டு போன உடனே கமர்தீன் அங்கேருந்து மைக் எடுத்து மாட்டிக்கிட்டு பார்வதி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ ஓகேவா அவ்வளவுதான் அவ யோசிச்சு பாருங்க, இவர் எந்த அளவுக்கு திட்டி நீங்க 2 பேரும் கூனி குறுகி அது குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணியிருந்தா இவ்வளவு தவளத்தா பேசிட்டு இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி மறுபடியும் பிரேக் விட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப கமர்தீன் கிட்ட போயிட்டு கமர்தீன் நீங்க சொல்லுங்க கேட்கல சத்தமா கேட்கலன்னு சொல்லி அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிடுவாருன்னு சொல்லி பார்த்தா அவ்வளவு பெரிய டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் டீல்ல விட்டாப்ல. இப்ப யாருக்கிட்ட வந்துட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவ்யா பிரச்சனைக்கே வந்துட்டாப்ல. திவ்யா நடந்தது என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க அன்னைக்கு ஜெயிலில் வந்து ரம்யா இருந்தாங்க, வெளியே வந்து கமர்தீன் வினோத் அப்புறம் அமித் சாண்ட்ரா பார்வதி இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒயில் கண்ட்ரியில் உள்ள வருவாங்க, அதில் யாராச்சும் ஒருத்தவங்க தலையாவாங்க, அந்த தலை வந்து திவ்யா தலை மாதிரி கேவலமாக பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து நான் கேட்டுட்டேன், நான் அதை வந்து என்ன ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிறைய வார்த்தையெல்லாம் வந்து விட்டாப்புல. கடைசியில் டீன்ற மாதிரிலாம் வார்த்தையை விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் மேல எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எடுத்து வச்சாங்க. அப்புறம் ஏதோ ஒரு டி சொன்னாரு, டி போட்டு பேசுறீங்க அப்படி எதுக்கு பேசுறீங்க? ஸோ இவ்வளவு நேரம் திவ்யா வந்து கமர்தீன் மேல தான் அவ்வளோ கம்ப்ளைண்ட்டையும் எடுத்து வச்சாங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து கமர்தீன் போய் கேட்க போறாப்ல, மைக்கு போடாட்டா கூட கேட்கல சத்தமா அதை வச்சு காமெடி பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா கமர்தீன் பக்கமே போகல. சரி ரைட் திவ்யா அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாப்ல. ஜெயிலுக்குள்ள ரம்யா இருந்தாங்க, வெளியே வந்து சாண்ட்ரா பார்வதி அப்புறம் வினோத் அமித் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் அமித் கிட்ட போயிட்டாப்ல. ஏன் அமித் அந்த இடத்துல இருந்தீங்களே நீங்க கேட்கவே இல்லைன்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் வந்து இல்ல சார் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாப்ல. அந்த வார்த்தையை சொன்னதுக்கே இவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இல்ல சார் அதில் பாருங்க அமித் ஆர்கியூமெண்ட் கூடாது, இப்படிதான் எங்கிட்ட நீங்க ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, என்ன அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம அமித்கிட்ட போய் ஏறிட்டு இருக்காப்ல. அதாவது ஒன்று அந்த மனுஷனை பேச விட்டு அந்த மனுஷன் ஏதோ ஒன்று ஒளறி அதுல இருந்து பாயிண்ட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் கண்டிச்சா கூட பரவாயில்ல, அந்த மனுஷன் பேசினதே 2 டைலாக் தான், இல்லை சார் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இவரு பேசிட்டு அப்புறம் ஏன் சம்மந்தம் இல்லாமல் என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காப்ல. நான் ஒரு நிமிஷம் சொன்ன நிப்பாட்டிடணும், ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட.
இதுல வேற ஹைலைட்டான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எதனால தெரியுமா இவர் அமித்தை பேச விடலையா? இப்ப அமித் அந்த இன்சிடென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இவருக்கு தெரியணும்ன்ற கட்டாயமே கிடையாதான். இவர் எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டாரா, எல்லாமே இவருக்கு தெரியுமா, அதனால நானே எல்லாத்தையும் சொல்லிப்பேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சோ இதுக்கப்புறம் வந்து பார்வதி கமர்தீனுக்கு எப்படி மைக்கை கழட்டி வச்சிருக்காங்களோ எல்லாருமே கழட்டி வச்சுட்டு உட்கார்ந்துடலாம். இவர் யார் யார் பேரை சொல்றாரோ ஒருத்தர் எஞ்சி நிற்கும் போது இதுதான் நடந்துச்சு, இதுதான் நான் பார்த்து வந்தேன் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல. ஆமாண்ணா இப்படி ஆட்டுவாங்க, இல்லடா இப்படி ஆட்டுவாங்க, அப்படியே வீக்கெண்ட் எபிசோட முடிச்சிடலாம் போல. நாங்க பார்த்து முடிச்சுட்டு உங்களை வாரம் முழுவதும் பார்த்து முடிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசவே வரோம். இதுல வர அமித் சொல்றாப்ல, இல்ல சார் நான் சொல்லாமலாம் கிடையாது, உட்கார்ந்து நான் சொல்லிட்டு தான் சார் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அது கேட்கல சார், அது பத்தல சார். அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கத்துறாங்களோ அதை விட அதிகமா நீங்க கத்துறாதான் சார் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. இதே ஒரு 4-5 வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஏன்டா கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மைக் எடுத்து வந்து கத்திக்கிட்டு இருந்தாப்ல. இதுக்கப்புறம் எவனும் கத்தாதீங்கடா, தலையா இருந்தா கத்தி தான் ஆகணுமா, அவசியமே இல்லடா, பொறுமையா கூட சொல்லாமேடா அப்படின்னு சொன்னதும் இவர் தான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கத்துறதை விட நீங்க அதிகமா கத்துனாதான் அவங்களே ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதும் இவர் தான். நான் உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்தேன். அவர்களோட சத்தமா பேசினா தானே சார் அது வேலைக்காகும். இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ரம்யா கிட்ட எல்லாம் கேட்டிருக்காப்ல. ஆல்ரெடி ரம்யாவே ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணி கொண்டு போய் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. ரம்யா தட்டி கேட்டுக்கணுமா, அது எப்படி கமர்தீன் நீ இந்த மாதிரி வார்த்தையை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏமா கேட்கல, வெளியே நான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுல இங்க உனக்கு வாயை திறந்து பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி போன வாரம் திட்டினதுக்கு இப்ப காண்ட வச்சுட்டு திட்டுறாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த சாண்ட்ரா கிட்ட போய் கேட்கிறாப்ல. ஆல்ரெடி சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் ஆகாது, எப்படா திவ்யாவை எவன்டா நோண்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சாண்ட்ராவே காத்துட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, சாண்ட்ரா உங்க இடத்துல திவ்யா இருந்து திவ்யா இடத்துல சாண்ட்ரா இருந்தா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா, திவ்யா வந்து என் கூட சண்டையே போட்டுதான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா கேட்டா நான் எதிர்பார்ப்பேன் சார். இப்போ நீங்களும் பிரச்சனை தான் பேசாம இருந்தீங்க, சோ பிரச்சனை வந்து யாராச்சும் பேசியிருந்தா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்ல சார் நான் கேட்டிருப்பேன் சார், அப்ப என்ன இங்க மட்டும் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் திட்டுற மாதிரி திட்டிட்டு ஒரு வார்த்தை திவ்யா பேசக்கூடாதுன்னு மனசு நினைக்க மாட்டீங்களா, அதை ஏன் சாண்ட்ரா கொடுக்கல திவ்யாவுக்கு? அதுக்கப்புறமா வழக்கம் போல அங்கிட்டு கிட்ட சுத்திட்டு மறுபடியும் கானா வினோத்துக்கிட்டே வந்துட்டாப்ல. அப்ப கானா வினோத் என்ன சொன்னார்னா, இல்ல சார் அவன் பேசும்போது பேசாதடா, வார்த்தையை விடாதடா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தான் சொன்னேன், கடைசியில் வந்து நான் தான் மன்னிப்பு கேட்கறது கூட கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது கூட ஓ அவ்வளோ பண்ணியிருக்காரு ரமேஷா, இவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம தான் புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு நீங்க என்னதான் கூட்டு வந்தாலும் கடைசியில் நீங்க தானே வச்சு காமெடிலாம் பண்ணிருந்தீங்க, அதாவது அவ்வளோ பேசுறாரு நீங்க உட்காந்து சப்போர்ட் தானே பண்ணிருக்கீங்க, உங்களை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா மட்டும் உங்களுக்கு அப்படியே பொத்துட்டு வந்தது எவ்வளோ பேச்சு பேசுறீங்க, கோர்ட் டாஸ்க்ல யாராச்சும் பேச விட்டீங்களா, யாரெல்லாம் வந்து பேச விடல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டாஸ்க்ல யாரெல்லாம் பேச விடல இப்போ ஓட்டு எடுத்துட்டு இருக்காப்ல. அதுக்கு ஒரு 10 பேர் கை தூக்கிட்டோன்னே பாத்தீங்களா, கோர்ட் டாஸ்க்ல அத்தனை பேரை பேச விடாம தடுக்கிறதுக்கு உங்களால முடியுது, நீங்க கமர்தீன் ஒரு ஆளை பேச விடாம தடுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. கோர்ட் டாஸ்க்ல அவர் ஜட்ஜி, அதனால அவர் சொன்ன 4 பேர் கேட்டுதான் ஆகணும். இங்க என்ன அந்த மனுஷன் ஜட்ஜா சொன்ன உடனே கேட்கறதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பதில் சொல்றது? இதுல ஹைலைட்டான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவ்யாவுடைய முழு குற்றச்சாட்டுமே கமர்தீன் மேல தான். ஏன்னா மொத்த பிரச்சனையும் பண்ணது கமர்தீன் தான், வார்த்தையை விட்டது கமர்தீன் தான், போடின்னு சொன்னதும் கமர்தீன் தான், மூக்க விரிச்சு பேசுற காக்கா ஆய் போகும்னு சொன்னது வரைக்கும் கமர்தீன் தான். ஆனா அந்த மனுஷனை விட்டுட்டாப்ல. அங்க ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு டேய் அப்படி பேசாதடா, சொல்லாதடா, ஏன்டா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடுற அப்படின்றத எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லலையா, அது ஒரு குற்றம்னு 50 பேரும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தோம்னா கமர்தீனுக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. முக்கிய குற்றவாளியே நம்ம தானே, எதுக்கு நம்மளை விட்டு அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் மேய் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கணும்னு விஜய் சேதுபதி பார்த்தாப்ல. சரி ரைட், ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, கறி போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கினாப்ல. நான் கூட என்னதான் பேச போறாருன்னு சொல்லி பார்த்தா கமர்தீன் பார்வதி உங்க 2 பேரும் நான் பேச வேணாம்னா சொல்லவே இல்லையே, பேசிக்கோங்க ஆனா மைக்க மட்டும் மறைச்சு பேசாதீங்க, அதுதானே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உங்களை என்னைக்காச்சும் பேச வேணாம் நான் சொல்லியிருக்கேனா? அது மட்டும் இல்லாம கமர்தீன் நீங்க நல்லா விளையாடுறீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் எவ்வளவோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன், ஏன் போய் உங்க கேமை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? நான் வெளியே போகும்போது எத்தனை பேர் என்கிட்ட வந்து கமர்தீனை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மைக்கு பிரச்சனைக்கு போயிடறாப்ல. மைக்கு பிரச்சனையை பேசிக்கும் சம்பந்தம் அமைதிக்கிட்ட திவ்யா பிரச்சனைக்கு போயிடறாப்ல. சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காப்ல. கமர்தீனை பிடிக்கும் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா என்கிட்ட? இந்த மாதிரி நான் நடந்துக்கும் போது உங்களுக்கு பிடிக்குமா? நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. என்னதான் அங்கிட்டு இங்கிட்டு போய் சுத்தினாலும் கடைசியில் திவ்யா மேட்டருக்கு வந்துட்டாப்ல ஒரு வழியா. இங்க பாருங்க கமர்தீன், அடுத்தவங்களுடைய விருப்பம் இல்லாம வாடி போடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மூக்க விரிச்சுன்ற மாதிரி சொல்றீங்க, அதெல்லாம் என்ன வார்த்தை எனக்கு சத்தியமா புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ரைட், பயங்கரமா ஏதோ திட்ட போறாருன்னு சொல்லி பார்த்தா அவனை தான் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அமைச்சுக்கிட்ட மறுபடியும் போயிட்டாப்ல. அதாவது காலை மிதிக்கும் போது மட்டும் ஷூவை போட்டுவான்ற மாதிரிலாம் சொல்லி தெரியுதுல, இங்க உங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தனை திட்டணும்னு முடிவு பண்ணா அவனை மட்டும் பிடிச்சி திட்டலாம்ல. அதுதான் அங்க திட்டுற மாதிரி திட்டிட்டு சம்பந்தமே இல்லாம திடீர்னு அங்கிருந்து இங்க ஒருத்தன் ஜம்ப் வருது, அங்கிருந்து இன்னொருத்தன் ஜம்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆட்டை கறி போடுறதுக்கு தான் கமர்தீன் கிட்ட போயிருக்காருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆட்டுக்கு புல்லு தான் வச்சிட்டு இருக்காரு. பார்வோட காலை மிதிக்கும் போது ஷூ போட்டு வந்திருக்கணும்னு சொல்ல முடியுது அமித்தால, அப்ப வருது இல்லையா?
உண்மையிலேயே அமித்லாம் பாவங்க, தலையா இந்த மனுஷன் எவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்காப்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் போய் பேசவும் செஞ்சிருக்காரு. இந்த மேட்டரை கூட அவர் டீல்ல விடல, மறுபடியும் போய் கமருதீன் பேசிட்டு வந்து திவ்யாட்டெல்லாம் பேசலாம் செஞ்சாப்ல. அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காரு. அங்க கூட சொன்னாரு, கொஞ்சம் சவுண்ட கம்மியா சொல்லிட்டாரு. அதுதான் அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு. நீங்க ஏன் கம்மியா சொன்னீங்கன்றத போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமித்தே சொல்லிட்டாப்ல, அன்னைக்கு அருணா கூட சண்டை வரும்போது நான் கமருதீனை கண்டிச்சேன், இப்பயும் நான் சொன்னேன், என்ன கொஞ்சம் சவுண்டா சொல்லல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் திவ்யா வந்து நீங்க சொன்னது என் காதலே விழலங்க, அந்த லட்சணத்தை தான் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா கமருதீன்லாம் வந்து மைக்க மாட்டிட்டு அருணா கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. இவர் வந்து யார் மாட்ட சொன்னா அப்படிங்கிறது தெரியல. உடனே விஜய் சேதுபதி அங்கிருந்து வந்துட்டாப்ல. உங்களை யார் சார் மாட்ட சொன்னா மைக்க, கழட்டி வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி கழட்டி வச்சு சொல்லிட்டு மறுபடியும் அமித்தோடைய கேப்டன்சியை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. நீங்க எதுக்கு கமருதீன் மைக் எடுத்தீங்க? வீட்டு தலை அமித் அவர்களே, இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? ஆக மொத்தத்தில் பார்வதியும் கமருதீனும் இந்த வாரம் முழுக்க பண்ண பிரச்சனைக்கு இவர் கொடுத்த ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, மைக்கை கழட்டி வச்சுட்டு நீங்க எதுவுமே பேசாம சேஃபா உட்காந்துக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணார் பாத்தீங்களா? அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் டீல்ல விட்டுட்டு வினோத்தையும் அமித்தையும் போட்டு முழுக்க முழுக்க அடிச்சார் பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு அவர் பண்ண மிகப்பெரிய சம்பவமா. மனசாட்சி தொட்டு சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த சீசன்ல பண்ண கேப்டன்சிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கேப்டன்சி வந்து அமித்தோட தான். எஃப்ஜே பெருசா அப்படி என்ன பண்ணான்றது தெரியல, ஆனா எஃப்ஜே உடைய கேப்டன்சி சூப்பரா பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் புகழ்ந்து தன்னாப்ல. எஃப்ஜே உடைய கேப்டன்சில எவ்வளவு சண்டை வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனையை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தான்றது வரைக்கும் தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாம அமித்தோடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்ட உடனே, இதுக்கு முன்னாடி ஒரு அமித்தை போட்டு அடின்னு அடிச்சார் இல்லையா, அதுலயே ஹவுஸ்மேட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே பாசிட்டிவா சொல்லக்கூடாது நெகட்டிவா தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் போட்டு கழுவி ஊத்துறாங்க. அதுவே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. சுபிக்ஷால என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்டரி எடுத்து கொடுக்கிறது மத்த விஷயம் நல்லா பண்ணாரு, பட் பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது பெருசா இன்வால்வ்மென்ட்டே காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரோரா வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது நான் வந்து பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, அது ரொம்ப வீக்கரா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் டஸ்ட்பின் கவர் வந்து ரெஸ்ட் ரூம்ல போடலையா, அதை வந்து அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை எடுத்து அவர் மேல போட்டுருக்காங்க. சோ ஒரு மாதிரி வீக்கரான ஒரு தலையா நான் பார்த்தேன் சார். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கொடுத்த பனிஷ்மெண்ட்டே அவங்க ரெண்டு பேரும் மைக்கு போடாம பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா கழுத்துல பார்வதி மைக்கு போடாம பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்க பாருங்க சார், அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் நாங்க கேட்காமலாம் இல்ல சார், நாங்க பனிஷ்மெண்ட்டை உணர்ந்து தான் நாங்க வேலைலாம் பார்த்தோம் சார், வெசல் வாஷிங்லாம் பண்ணோம், அதுக்கப்புறம் போயிட்டு பாத்ரூம் கிளீனிங்லாம் பண்ணேன், இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்தோம் சார், ஆனா எந்த வேலையுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி மைக் இல்லாம கூட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. கடத்துல அவங்க பேசினதுக்கு அவங்களுக்கே ஏதாச்சும் பதில் சொல்லுவாரான்னு சொல்லி பார்த்தா அமித் கிட்ட கேட்டுருக்காப்ல. அவங்க சொல்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அமித் என்ன சொன்னாருன்னா, ஸ்டார்டிங்ல பெருசா பார்க்கல, ஆனா கடைசில கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனுஷனே சொன்னாப்ல. ஃபர்ஸ்ட் 1 day 2 days அவங்க ரொம்ப முரண்டு பிடிச்சாங்க, பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா எல்லாம் பண்ணாங்க சார். இப்ப அமித் சொன்னதையுமே விஜய் சேதுபதி எப்படி மாத்துறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வச்ச கம்ப்ளைண்ட்லாம் அவர் இல்லன்ற மாதிரி சொல்றாருன்ற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் அப்படி சொல்லவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு அவங்க வந்து முரண்டு பிடிக்க தான் செஞ்சாங்க, கடைசில தான் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்றாப்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம நீங்க சொன்ன எந்த கம்ப்ளைண்ட்டுமே அவர் இல்லன்னு சொல்றாருன்ற மாதிரி மாத்திட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தல இப்ப பார்வதி நாங்க எல்லா வேலையும் பார்த்தோன்ற மாதிரி சொல்றாங்கன்னா, அதை டைரக்டா ஹவுஸ்மேட்ஸ்டே கேட்டு போயிடலாம். ஆனா பார்வதி சொன்னதை அமித் கிட்ட மாத்தி அமித்தை வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு இருக்காரு. அமித் சொல்ற மாதிரி தான் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சா? அமித் சொல்றது இப்ப அமித் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திடீர்னு ரம்யா களத்துல இறங்கி ஒரு பாயிண்ட் ஒன்னு பிடிச்சாங்க பாருங்க. அங்க இருக்க அம்புட்டு பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. விஜய் சேதுபதி பிக் பாஸ் வரைக்கும் உறைஞ்சு போயிட்டாங்க. என்னடா அந்த புள்ள இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கோர்ட் டாஸ்க்ல ரம்யாவை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்வொகேட்டாவோ ஜட்ஜாவோ இறக்கி விட்டுருந்தாங்கன்னா சும்மா பின்னி பெடல் எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பார்வதி சொல்லியிருப்பாங்க, சார் நான் ஒன்றும் சும்மா கிடையாது, வீட்டில் அப்பப்போ 50 பாத்திரத்தை கழுவிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரம்யா சொன்னாங்க, வீட்டில் இருக்கிறது 20 பாத்திரம் தான், எப்படி 50 பாத்திரம் கழுவிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு பார்வதி சொன்னாங்க, கழுவுன பாத்திரத்தையே மறுபடியும் கழுவுனா 50 பாத்திரம் வந்துடல சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் யாரையாச்சும் பிடிச்சி பேச முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு டைட்டில் வினரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறீங்கன்னா இது கண்டிக்கக்கூடிய விஷயமா இல்லையா? ஆனா 50 பாத்திரம் இந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு 25 பாத்திரம் தான் சார், 50 பாத்திரம் எல்லாம் இல்லவே இல்லை. அப்பயுமே விஜய் சேதுபதி பாருங்க, பார்வதி கிட்ட உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குது, அதே மாதிரி உங்களால தானே மத்தவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு நீ உட்காருமா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சிடறாப்ல. ஆனா மறுபடியும் அமித் கிட்ட போயிடுறாப்ல. அது என்னன்னு தெரியல, வினோத் மேலி அமித் மேலி அப்படி என்னதான் காண்டோ தெரியல. இன்னைக்கு முழு எபிசோட்லயும் பார்வதியும் கமருதீனும் பண்ணதை விட வினோத் அமித் தான் பெரிய குற்றமே பட்டாங்கன்ற அளவுக்கு போட்டு ஆடியாருன்னு அடிக்கிறாப்ல. மறுபடியும் அமித் கிட்டே வந்துட்டாப்ல. வீடு கிளீனா இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்களே, உங்க பார்வைக்கு மட்டும் அப்படி தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அமித்
அமித்தே புரிஞ்சுக்கிட்டாப்ல, சரி ரைட்டு அவங்க 2 பேரையும் அடிக்க முடியாம வேற வழி இல்லாம எண்ணியும் விண்ணத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு இவரு. அதாவது பிரச்சனை பண்ணவங்க 2 பேரும் ஜம்முன்னு மைக்கு கழட்டி வச்சு ஜாலியா உட்காந்துருக்காங்க. ஆனா எந்த பிரச்சனையும் பண்ணாம பிரச்சனை பண்றவங்கள பண்ணாதீங்கடா சொல்லி போறான்னு என்ன போட்டா அடிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு பேசாம நானே மைக்கு கழட்டி வச்சு உட்காந்துருக்கா போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு கடைசியா அவர் கையில் எடுத்த ஆயுதம், நான் பண்ணது தப்பு தான் சார், என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் விடலையே. அதாவது கிளைமேக்ஸில் எல்லாரும் போயிட்டு என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, நான் திருந்திட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. நான் தப்பு பண்ணிட்டேன், கிளைமேக்ஸ்ல நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அமித்தே வேற வழி இல்லாம சரி ரைட் நம்ம தப்பே பண்ணாட்டாலும் ஒரு மன்னிப்பை கேட்டு வச்சிருவோம், அப்பயாச்சும் இந்த மனுஷன் விடுறாரான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி பார்த்தா அப்பயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அமித் கிட்ட போயிட்டு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் சொன்னீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப எல்லாருமே வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து கவர் மாத்தல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டையே டிசைனா சொல்றாங்க. பாத்தீங்களா 4 கம்ப்ளைண்ட் அப்படின்றாப்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரே கம்ப்ளைண்ட் தான் சொல்றாங்க. ஆனா அது 4 கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இருக்காப்ல இவரு. டஸ்ட் பென்னும் பாத்ரூமும் சொன்னேன். ஓகே, அடுத்து நாளாச்சு. அடுத்து கடைசியா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி கடத்துல விஜய் சேதுபதி அவங்க 2 பேர்கிட்ட நீங்க தான் சார் பயாஸ்டா இருந்துட்டீங்க, அதான் சார் உங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனையே. அவங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த பனிஷ்மெண்ட் ஒழுங்கா பண்ணலனா அடுத்து என்ன பண்ணலாம்ன்றது நீங்க யோசிச்சிருக்கணும் சார், அதை ஏன் சார் நீங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாப்ல. கரெக்ட் தான், நியாயமான கேள்வி எல்லாம் ஓகே. அதாவது பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாப்ல, அந்த பனிஷ்மெண்ட்னால இவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க, அதனால இவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த பனிஷ்மெண்ட் அவங்க ஒழுங்கா பண்ணல, அதுக்கப்புறம் பிக் பாஸ் மதிக்கல, பிக் பாஸுக்கு பயமே இல்லை, விஜய் சேதுபதிக்கும் மதிப்பு இல்லை, யாருக்குமே மதிப்பு இல்லைன்ற அளவுக்கு இறங்கிருச்சு. அதாவது இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, கடைசியா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அமித்தை கேட்கறதுக்கு நீங்க பெருசா என்ன சார் பண்ணீங்கன்னு ஆடியன்ஸ் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சார் பதில் சொல்லுவீங்க? மைக்கை கழட்டி வச்சுட்டு சேஃபா உட்காந்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் இருக்கிறதுலயே நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த பயங்கரமான பனிஷ்மெண்டா. பாதிப்பும் உங்களுக்கு, பனிஷ்மெண்ட் வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்க்கு. நம்ம அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு நாள் யோசிச்சு இவ்வளவு கிரியேட்டிவ் டீம்லாம் வச்சு யோசிச்சு கடத்துல 2 பேரையும் மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றது ஒரு பனிஷ்மெண்ட் ஆமா. அந்த பனிஷ்மெண்ட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி வேற கேட்கறாங்களாம். இதுல அமித் கடைசியா என்ன சொன்னார்னா, சார் இப்பதான் எல்லாரும் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, என்கிட்ட வந்து நிறைய பேர் உங்க கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் தான் சார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே யார் அப்ரிஷியேட் பண்ணா கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நிறைய பேர் கை தூக்குறாங்க. ஏண்டா இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடத்து சாண்ட்ரா கிட்ட கேட்டா சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து யாரையும் பேச விடாதீங்க, எனக்கு வந்து தூக்கம் வருது, கொஞ்சம் தலைவலிலாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை உடனே அட்ரஸ் பண்ணி எல்லாரையும் அமைதியாக்கி உடனே தூங்க வச்சாராம். அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் வந்து அதை கம்ப்ளீட்டா அமைதி பண்ணாரு. எதுவா இருந்தாலுமே ஒரு அப்ரிசியேஷன் தானே. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க, அதை கேப்டனா வந்து அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காரு, இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம்ல. அதுக்குமே விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, அதுவும் இதுவும் ஒண்ணா சார், சார் அது வேற இது வேற சார், இது எப்படி சார் நீங்க காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறீங்க சார்? காம்ப்ளிமெண்ட் வரும்போது எடுத்துக்கிறீங்களா சார்? உங்க மேல ஒரு விஷயம் வந்து இஷ்யூன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது ஏன் சார் எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனசுல முடித்துட்டு இருக்காரு. நல்ல வேலைக்கு பாராட்டு சார், நல்லாத வேலைக்கு சுட்டி காட்டுறாங்க சார், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஆக மொத்தம் நீங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஷோல பிக் பாஸ் உடைய பேச்சை கேட்டு பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுக்கு மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒழுங்கான கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நேர்மையா விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு திட்டி என்னென்ன அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாம் பண்ணிருங்க. அதே சமயத்துல இந்த வீட்டுடைய ரூல்ஸை மதிக்காம, யாரு பேச்சையும் கேட்காம, பிக் பாஸையும் மதிக்காம, உங்களையும் மதிக்காம எல்லா கீழ்த்தரமான செயலையும் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவனை பத்தி எதுவுமே சொல்லாம, அவனை திட்டாம கடைசி வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டுவாங்க. இந்த ஷோ ஓஹோ ஆகோன்னு போயிடும். உங்களுக்கு புரிஞ்சுதுல? இப்ப எனக்கும் ஓரளவு புரிஞ்சுச்சு, நான் போய் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டுமா? அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் முடிஞ்சு வந்த உடனே எவிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு கூட பார்வதி எஞ்சிக்கிட்டு, சார் பண்ண தப்புக்கு பார்வதி உட்காருங்க பாரு, ஓகே சார், இதுதான் இவர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன். ஆனா இன்னொரு பக்கம் அமித் வினோத்லாம் இங்கே செல்லும் இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு திட்டினார், எதுவுமே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. தப்பு நோமா ப்ளீஸ், நம்ம அவர் எவிக்ஷன் போன உட்கார இந்த வாரம் முடிப்போம். அப்புறமா இந்த வாரம் யார் போவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருக்கிற 50 பேருமே ரம்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா போன வாரமே போக வேண்டியது, எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் இருந்துட்டு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் அடம் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்கன்றது நமக்கே தெரியும் போது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு தெரியாதா? அதனால எல்லாருமே ரம்யா பேரை சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட காடை காமிச்சாங்க, அதுலயுமே ரம்யான்னு தான் போட்டுருச்சு. அதை பார்த்து இருக்கிற ஆடியன்ஸ் 50 பேர் சாக்காக்கிட்டாங்க. ஏன்னா இந்த சீசன்ல இப்ப வரைக்கும் இருந்த ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதியான ஆள் ஒரே ஒரு ஆள் தான், அது ரம்யா மட்டும்தான். அவங்களுக்கு டைட்டில் கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஷோ ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது கடத்த அது ரம்யாக்கு இல்லைன்ற மாதிரி ரம்யா வெளியே எடுத்துட்டீங்கன்னா கடத்த யாருக்கு தானே டைட்டில் கொடுப்பீங்க? ரம்யா எனக்கு என்ன வருத்தம்னா, டெய்லியும் காலைல முடிச்ச உடனே நான் டான்ஸ் ஆடுறனோ இல்லையோ பிக் பாஸ்ல வேக்கப் சாங் போடுவாங்க, அதுல ரம்யா இறங்கி வந்து ஒரு வைப் டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க.
அந்த டான்ஸை இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நினைச்சாலே எனக்கு ஒரே மன உளைச்சலா இருக்குங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரம்யாவை மேடையில் சந்திப்போம். அண்ட் ரம்யா எவிக்டட்னு சொல்லி காடை காமிச்சோடனே ரம்யா ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம சாண்ட்ரா போயிட்டு பயங்கரமான ஒப்பாரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. என்னடி இது போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு தாங்க. அவங்க அழுகும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீ இந்த வாரம் எவிட்டாய் வெளியே போறதுக்கு போன வாரமே போயிருந்தா என் புருஷனாச்சு வீட்டில் இருந்திருப்பாரடி, நீ இல்லாம என் புருஷனும் இல்லாம நான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இடத்துல பிக் பாஸ் சொல்ல மாட்டாருன்னு தெரிஞ்சு ரம்யாவே பிக் பாஸ் கிட்ட வெல் பிளேட் ரம்யா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வாட்டி சொல்லியிருக்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி வாலண்டரா கேட்டு கடத்துல பிக் பாஸும் வெல் பிளேட் ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் அமுச்சு விட்டாப்புல. அங்கேருந்து நேராக ஸ்டேஜுக்கு போனோடனே வழக்கம் போல பயண வீடியோலாம் போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த பயண வீடியோவையும் போட்டு விட்டாங்க. உங்களுக்கு நிறைய பாடம் இருக்கு. அப்புறம் ரம்யா கிட்ட உள்ள போய் பேசுறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் பேசுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நேராக உள்ள போனோடனே சாண்ட்ராக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட சாண்ட்ரா காஃபி குடிச்சியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எங்க குடிச்சேன் குடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஸ்டேஜுக்கே காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுத்து குடிமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது காஃபி குடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்து விஜய் சேதுபதி பப்ளிக் பைட் எடுத்துருக்காப்ல, காஃபில சுவை இருக்கா, நிறம் இருக்கா, டேஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இது என்ன ஷோ, இது பிக் பாஸ் ஷோ தாடா இல்லை என்னன்னே ஒன்றும் புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளும் என்னென்னமோ எதிர்பார்த்து இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்து உட்கார்ந்தா கடத்துல காஃபி குடிக்கிறதும் அந்த காஃபி எப்படி இருக்கிறதுக்கும் ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா இருக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல வர ரம்யா வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறேன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு 64 பள்ளியும் காமிச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பார்க்கும்போதே பரவாயில்ல. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி கொடுத்த ரோஸ்ட்ல இப்படி மனம் உருகி எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ரைட் ரம்யாவை அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த மனுஷன் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் நான் கிளாப்ஸே பண்ணிட்டேன். மைக் எடுத்து மறுபடியும் மாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சேன். அடடா என்ன சார் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து வாட்டுன்னு வாட்டிட்டீங்களே பாருங்க, 2 பேர் மூஞ்சி எப்படி வாடி போச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல மைக் எடுத்து மாட்டிக்கோங்க, திரும்பி அதே தப்பு பண்றீங்க. இதில் வர கடைசியில் பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்டான அந்த கனெக்ஷனை துண்டிக்கணுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியில் மக்களும் கூட துண்டிச்சிருவாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. மக்கள்லாம் துண்டிச்சு எவ்வளோ நாளாச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் துண்டிக்க மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் மக்கள்கிட்ட உங்களை துண்டிக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை இந்த வீட்டில் துண்டிச்சிருவாங்க. அந்த விஜய் சேதுபதி போன உடனே அந்த மைக் எடுத்து மாட்டிட்டு அப்போடா இப்போதான் போய் எனக்கு ரிலீஃபாகவே இருக்குது, எனக்கு போன உசுரே இப்போதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த பாவப்பட்ட அமைத்து இந்த வாரம் முழுக்க நல்லா விளையாடினாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம விஜய் வீட்டு திட்டு வாங்கிட்டு அவர் பொண்ணுகிட்ட வேற போயிட்டு பேசி சமாதானம் படுத்திட்டு இருக்காப்ல. அதாவது கேமரா கிட்ட போய் பேசிட்டு இருக்காப்ல, நான் வந்து நீ தப்பு பண்ணா திட்டுவேன்ல அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி அங்கிள் வந்து நான் திட்டிருக்காரு. ஓகேவா, அதனால திட்டிட்டே இருப்பாருலாம் கிடையாது, நாளைக்கு என்ன திட்ட மாட்டார், நாளைக்கு வந்து வேற மாதிரி பேசுவார். ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாவே இருந்துச்சு. கேமை பார்த்து ஓகே அமித் இந்த தப்பு பண்ணிருக்காரு, அடுத்த வாட்டி பேசும்போது நல்லா பேசுவாரு. அண்ட் நீங்க பெருசா எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையாச்சும் உணர்ந்து ஒரு பக்கம் கமருதீன் வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணான்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் பார்வதிக்கே தோணுதாமா. இல்ல எனக்குமே தோணுச்சு, நான் வந்து நம்ம 2 பேசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கப்புறம் கமருதீன் வந்து எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து சொல்றாப்ல. அதாவது அந்த மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு எஃபோர்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில ட்ரை பண்றாப்ல. அதை கடைபிடிக்கிறாரா இல்லைன்றது செகண்டரி, ஆனா அட்லீஸ்ட் ஒரு வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று வருது இல்லை, அப்போ கூட பார்வதி நான் விட மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல சரி ரைட்டு, அதாவது ஓ இஷ்டம் தான், அது நீ ஆஃப் ஆனுன்ற மாதிரி வந்துகிட்டு இருக்க, அது எனக்கு புரியுது, வேணாம்னா வேணாம், அது ஓ இஷ்டம் தான், உன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னா நீ வந்து என்கிட்ட பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கலாம், சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து கேமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இதுக்கு முன்னாடி நம்ம கேமா தானே பார்த்துருக்கோம் கமருதீன், நம்ம ஒன்றும் வந்து கேமை சேர்ந்தெல்லாம் ஆடலையே, இப்பயும் நம்ம கேமாவே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் விலகி போகணும்னு நினைச்சா கூட நான் விட மாட்டேன், உன் கேமை ஸ்பாயில் பண்ணி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் என் டார்கெட்டே கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து கமருதீன் இல்லை வேணாம் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதுக்கு வேற பார்வதி பாட்டிலே ரிப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல மறந்திடு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும் எனக்கென யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வர பாட்டு பாடிட்டு இருக்காங்களாமா. மறந்திடு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும். அதோட நீங்க எபிசோடு முடிஞ்சு போச்சு. நீங்க எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு ஒஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஹோஸ்டிங் தான் வந்து பண்ணிட்டு போயிருக்காப்ல. இவர் உண்மையிலேயே ஷோவெல்லாம் பார்க்குறாரா, மக்களுடைய எதிர்பார்ப்பு
அப்போ என்னவா இருக்குது, அதுக்கு தான் இவர் அட்ரஸ் பண்றாரா என்ன ஏதுன்னே ஒன்றும் புரிய மாட்டுது. இவங்க ஒரு வாரம் முழுக்க எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா யாரையும் மதிக்காம எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு எவ்வளவோ நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க 2 பேரும் நிக்க வச்சு கிளி 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 கிளின்னு கிளிப்பாருன்னு சொல்லி பார்த்தா 2 பேர் மைக்கை வாங்கி வச்சு நீங்க அமைதியா உட்காருங்க, மற்றவங்களாம் போட்டு திட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மற்ற பேர்லாம் போட்டு திட்டிருக்கீங்கன்னா இது என்ன எபிசோட்னு சத்தியமா புரியலையே. திவ்யாவுடைய பிரச்சனை அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை தான், வினோத்துக்கு திட்டு வாங்க வேண்டியது தான், வினோத் திட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வினோத் வந்து சம்பந்தமே இல்லாம அவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அமித் என்ன தப்பு பண்ணாருன்னே தெரியலையே. அவர் வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாரு, பட் இருந்தாலும் சவுண்டா அட்ரஸ் பண்ணல. இது ஒரு பிரச்சனையா? வார்த்தையை விட்ட கமர்தினை நீங்க பெருசா அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல, அந்த இடத்துல வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் போட்டு திட்டிருக்கீங்க அப்படின்னா இதுதான் நீங்க ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ற ஸ்டைலா என்ன ஏதுன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல. அதாவது எந்த பிரச்சனைக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு தேவையில்லாத ஆணியெல்லாம் இன்னைக்கு புடுங்கின மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஸோ இன்னைக்கு மொத்தமாவே ரொம்ப ஒஸ்டான ஒரு எபிசோடா தான் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அமித்துக்கு இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் தேவைதானா அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டாடா டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியம் மச் பண்ண வீடியோ டெஸ்ட் பண்ண ரிவ்யூ டெஸ்ட் பண்ண ட்ரோலோட சந்திகள் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.